வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 24 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு சென்று தங்களது ஆதரவுகளை தெரிவித்து எப்படியாவது அதிமுகவை மீண்டும் இணைக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுக 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும், எடப்பாடியால் எந்த ஒரு நன்மையும் அதிமுகவில் பயக்காது, அதிமுக என்பது வெற்றி கட்சியாக வருங்காலத்தில் வரப்போவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த மரியாதை மிகப்பெரிய ஒரு மானக்கேடான ஒரு செயலாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்த பல்வேறு பிரிவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். அதில் முதல் படியாக ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் இருவரும் நேரடியாக சந்தித்து அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை அதிமுகவில் நடத்த வேண்டும் என்று அதிமுகவின் மிக முக்கியமான 24 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுக 7 இடங்களில் 3வது இடத்திலும் 12 இடங்களில் டெபாசிட்டை இழந்தும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய வரலாற்று தோல்வியே அதிமுக தழுவியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி என்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான். சரியான வேட்பாளர்கள், சரியான களத்தில் விவரமான பேச்சாளர்களை, திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்காததுதான் இந்த தோல்விற்கு காரணம் என்றும், சரியான கூட்டணிகள் வைக்க தவறியதன் காரணமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது என்றும் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் இருவரும் சந்தித்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய என்ன செய்யலாம் என்பதை பேசி முடிவெடுத்தால் மட்டும்தான் அதிமுக 2026 ஆட்சியை கைப்பற்றும், இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியான தகவலை பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.